இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படியே என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிற போது எப்படியே என்று முந்தின வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இன்று 3வது நாளாக கர்த்தருடைய வார்த்தை எதற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது என்று தியானிக்கிறோம். மாரி என்பது மழையையும் உறைந்த மழை என்பது பனியையும் குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மழைக்கும் பனிக்கும் ஒப்பிட்டு இந்த வசனத்தில் கூறப்படுகிறது. இரண்டும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. வானத்திலிருந்து நீராக பூமியிலே விழும்போது அதை மழை என்று கூறுகிறோம். குளிர்ந்த காற்றின் வழியாக வரும்போது மழை துளிகள் உறைந்த நிலையில் பூமியின் மேல் பொழியும் போது பனி என்று கூறுகிறோம். மழை நீர் பூமியை நனைத்தவுடன் அப்படியே தான் புறப்பட்ட இடத்திற்கு மீண்டும் செல்லாமல் மழை நீரானது பூமியிலுள்ள விதைகளின் மேல் பட்டவுடன் அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. பின் பூத்து காய்த்து விதைகளை தருகிறது. ஒரு விதை பல விதைகளாக பெருகுகிறது. அது விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. இதுபோல ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் அப்படியே அவரிடம் வெறுமையாக திரும்பாமல், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வசனங்களை கேட்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்துகிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது, நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சந்திக்கும் போது நாம் தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை, தெய்வீக சுகத்தை, நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய நாட்களை புதிதாக்கும் வல்லமை ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு உண்டு. நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றும் வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியின் விளைச்சலை ஆசீர்வதிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கிற மழைக்கும் பனிக்கும் ஒப்பிட்டு கூறப்பட்ட கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து பாக்கியவானாக இருப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மழையும் பனியும் பூமியை நனைக்கும் போது எப்படி அந்த விதைகள் பலன் கொடுக்கிறதோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நாங்களும் கூட தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய ஆறுதலை, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய பாதுகாப்பை தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தருடைய வேதத்தின் மேல் நாங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் பாக்கியத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.